अस्मद्गुरुपरमगुरून् यतिवरपूर्णौ शयामुनं रामं पद्माक्षनाथषडजिच्छयने रमापतीन् वन्दे वन्दे बृन्दावनगरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटाचार्य कवितार्के श्रीवेदान्ताचार्यवर्यो सन्निधत्तां सदा हृदि प्रणामं लक्ष्मणमुनिः प्रतिगृह्णातु माम् प्रसादयत्सूक्तिः स्वाधीनपतितां श्रुतिं सहधर्मचरीं सौरेः सम्मन्त्रितजगद्धिताम् अनुग्रहमयीं वन्दे नित्यमज्ञातनिग्रहाम् சகதர்மச்சரியும் சௌரேகே அப்படின்றதுனால எம்பெருமானுடைய எல்லா வியாபாரங்கள்னா அவனுடைய தர்மங்கள், அவனுடைய தன்மை, எம்பெருமானுக்கு உண்டான தன்மை என்னவோ அந்த தன்மையை வரமுறை மீறாது அவன் பண்றானோ அப்படி பண்ணக்கூடிய அவன் அனுஷ்டிக்கக்கூடிய எல்லா செயல்களையும் இவளும் உடனிருந்து நடத்துறா அப்படின்றதுதான் இந்த சகசப்தம் காட்டுறது. தர்மச்சரி சௌரேகே தர்மச்சரி. அதனால இந்த சகசப்தம் என்ன காட்டுறது? சகசப்தம் அப்படின்றது லோகத்துல கூட பிரயோகம் எப்படின்னு சொன்னா, துல்லியமா இருக்கிறவாளை தனக்கு துணையா வச்சுருக்கேதான் சகசப்தம். அவருடன் சேர்ந்து இவரும் பண்ணார் அப்படி. எத்தனையோ பேர் திரேஷியாளா, வேலைக்காரா, அதுவா இதுவா எல்லாரும் இருப்பா. அப்போ இருந்தாலும் அந்த மாதிரிதான் ஒருத்தரே ஒரு காரியத்தை லோகத்துல பண்றது அப்படின்றது ரொம்ப அரிதான விஷயம். லோகத்துல இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையும் ஒருத்தர் இன்னொருத்தர் இல்லை, பல ஆயிரம் பேர்கள் சேர்ந்து ஒரு காரியத்தெல்லாம் பண்றா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அந்த இடத்தெல்லாம் கூட இவர்கள் எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணார்கள் அப்படின்னு சொல்லவே மாட்டார். வஸ்து ஸ்திதியில அதுதான். 1000 எம்ப்ளாயி இருப்பான், ஒரு எம்ப்ளாயர் இருப்பான், அவன் அந்த மாதிரி பண்ணுவான். ஆனாலும் கூட இந்த 1000 எம்ப்ளாயும் சேர்ந்து அது ஒரு உபச்சார உக்தியா இந்த கம்பெனியுடைய முன்னேற்றத்துக்கு இத்தனை தொழிலாளர்களும் பண்ணார்கள் அப்படின்னு சொல்லுவானே தவிர இவாளுடைய பங்களிப்பு ரொம்ப அது அதிகம் அப்படின்னு சொல்லுவாளே தவிர இவர்களுடன் சேர்ந்து என்னுடன் சேர்ந்து இந்த காரியத்தை பண்ணார்னு யாரும் விவகாரமே பண்ண மாட்டாங்க. அதுக்குதான் நேற்று லௌகிக திருஷ்டாந்தம் ஒரு ஆபரேஷன் விஷயத்துல சொன்னோம். இன்னும் அதை இன்னும் சீர்தூக்கி பார்த்தாக்க தனக்கு சககாரியா இருக்கவா தன்னை விட உயர்ந்தவாளா இருக்கிறவாளா இருப்பா அப்படின்றத லோக திருஷ்டாந்தத்தை கொண்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ நேற்று சொன்ன திருஷ்டாந்தத்திலே பாருங்க, நல்ல ஹார்ட் ஆபரேஷன்லாம் பண்ணக்கூடிய ஒரு இவர் இந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் கேஸ்ல இன்னொருத்தரை கூட வச்சுட்டு பண்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவருக்கு அதுல ஏதோ கொஞ்சம் தெளிவில்லை, அவருடைய சகாயத்தை கொண்டு பண்றாருன்னு. அவருடைய சகாயத்தையும் கொண்டு பண்றார் அப்படின்னா அவருக்கு இவருக்கு தெரியாத விஷயத்துல அவருக்கு ஒரு தெளிவு இருக்குது, அதனால அவரை கூட துணைக்கி வச்சுப்போம் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அப்போ இவரை காட்டிலும் அவர் கொஞ்சம் அந்த இந்த ஃபீல்டில் அவர் கொஞ்சம் அதிகமான ஞானம் பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். தாழ்ந்தவர் இல்லை, உயர்ந்தவரை தான் சொல்லுவார். இப்படி சொல்லிட்டாக்கா இப்ப இது ரொம்ப விபரீத அர்த்தமா இருக்குதே.
இது வேணா வாஸ்தவமா இருக்கலாம் லோக திருஷ்டாந்தத்துல. இவருக்கு எங்க சந்தேகமோ அந்த சந்தேகத்திலேருந்து அந்த சந்தேகம் நீங்கி இதை எப்படி சரியா பண்றது அப்படின்றத இன்னொருத்தரை துணைக்கு கூப்பிடுறார். இதே நாலேஜ் உள்ளவரை, இதே படிப்பு படித்தவரை, இன்னொரு கார்டியாலஜிஸ்ட. அப்போ அவருக்கு இதுல இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்றது பொருத்தமா இருந்தா கூட இது விபரீதமா இருந்தது. பெருமாளுக்கு அடுத்த ஒரு பிராட்டி, பெருமாள் பத்னி, ஆனா இவளுக்கு ஏத்தமா சக தர்மச்சரின்னு சொல்றே அப்படின்னு சொன்னா பெருமாளை காட்டிலும் இவளுக்கு தான் ஏத்த. அப்படின்னா இவளை முதல்ல சொல்லி பெருமாளை தான் முதல்ல சொல்லணும் அப்படின்னு சொன்ன அப்படி இல்லை. இந்த லௌகிக திருஷ்டாந்தத்திலேயே கூட இவரை காட்டிலும் அவர் மேம்பட்டவரா, இவருக்கு தெளிவெல்லாம் உண்டாக்கக்கூடியவரா இருந்தாலும் இவருக்கு துணையா வரக்கூடிய டாக்டர். ஆனா இந்த சிகிச்சையை யார் பண்ணான்னு சொல்லச்சு முதல்ல ஒருத்தர் பண்றதா இருந்தாருன்னா அவன் போய் அண்டினுமே அவர் தான் பண்ணார் இவர் துணையுடன் அப்படின்னு தான் சொல்லுவாளே தவிர உடனே மாற்றிட மாட்டார். யாரை இவர் கன்சல்ட் பண்ணாரோ அவர் தான் பண்ணார் இவர் கூட இருந்தார்னு சொல்ல மாட்டார். நாம யாரை போய் அண்டினமோ நமக்கு யார் மருத்துவரோ வைத்தியரோ அவர் தான் இதை பண்ணார் அவருடைய துணையுடன் அப்படின்னு தான் சொல்லுவார். மற்றவாளுக்கெல்லாம் அவரே பண்ணுவார், அவரே பண்றார். இந்த இது கொஞ்சம் இதுவா இருக்கிறதுனால இன்னொருத்தர் துணையை கொண்டார். அந்த துணையை கொண்டது எதனால இவருக்கு அதுல தெளிவு இல்லாததுனால அந்த தெளிவு அவருக்கு தேர்ந்து பெற்றார். அதனால இவரை காட்டிலும் அவர் மேம்பட்டவர். அதனால அந்த மேம்பட்டவர் தான் இந்த ஆபரேஷன் பண்ணார்னு யாரும் சொல்ல மாட்டார். அவர் சகாயத்தை கொண்டு இவர் பண்ணார் அவரோட சேர்ந்து அப்படின்னு சொல்லுவார். அது போலதான் இங்கேயும் பிராட்டிய முன்ன சொல்லக்கூடாது. பெருமாள் தான் இதை எல்லாத்தையும் பண்றான். எப்படி பண்றான் அப்படின்னா சகதர்ம சரின்னு ஒரு சகதர்மச்சாரிணியா அவ இருக்கா, அவளோட கூட சேர்ந்து பண்றான். அப்போ பிராட்டிக்கு எப்படி அது ஏத்தம்னு சொல்றது? இந்த லௌகிக திருஷ்டாந்தத்துல சொன்னமே சிலதெல்லாம் லௌகிக திருஷ்டாந்தத்தை சொன்னா தாசாந்திகமா இருக்கிற எம்பெருமான இடத்துல அப்படியே பொருந்துமா அப்படின்னா எந்த இடத்துலயுமே லோகத்துல கூட இந்த திருஷ்டாந்தத்துல சொல்றது மொத்தம் தாசாந்தி வரணும்னு எதிர்பார்க்க கூடாதுன்னு பொதுவா சொன்னாலும் கூட இந்த இடத்துல எந்த விதத்துல திருஷ்டாந்தம் சொல்றோமோ அந்த திருஷ்டாந்தம் பொருந்துறதா அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துலயும் பொருந்து. பட்டர் என்ன சாய்க்கிறார் அப்படின்னு சொன்னா பட்டர் என்ன சாய்க்கிறார்னா ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல ஸ்ரீ ரசியதா அப்படின்னு சொல்ற. பெருமாளுக்கு இவளுக்கு பெருமாளை மங்களானாம் மங்களம் பவித்ரானாம் பவித்ரம் இத்தியாதி ஸ்தலங்கள்ல பெருமாளுக்கு ஏத்தம் சொல்லியிருக்கு. அவன் மங்களமானவன் பவித்திரமானவன் அப்படி. இந்த அவனுடைய மங்களம் பவித்திர தன்மை எல்லாம் அது மாத்திரம் என்ன, அவன் பிரம்மன்ற தன்மையே எதனால வருது அப்படின்னு சொன்னா பிராட்டியினாலதான் வருது. அவன் பிரம்மமா இருக்கிறதே பிராட்டியினாலதான் அவன் பிரம்மமா. பிராட்டியினுடைய ஸ்பர்சம் எங்க இருக்குதோ அந்த பிராட்டி யாரிடத்துல சேர்ந்திருக்காளோ அவன் தான் பிரம்மம் அப்படின்னு இதுதான் பரவஸ்துன்னு நிஷ்கர்ஷம் பண்றது. அதாவது தேவனாயிருக்கக்கூடிய எம்பெருமான் தேவத்துவத்தை பெறது. தேவத்துவம்னா தேவத்தன்மை. அந்த தன்மை இருக்கிற வஸ்து தான், ஒரு தன்மை இருக்கிற வஸ்து தான் அந்த பொருளா சொல்ல முடியும். தேவன்னு ஒருத்தனை சொன்னா அவனுக்கு தேவமாகிற தன்மை இருக்கணும். அப்பதான் அவனை தேவன்னு சொல்லுவான். அதான் அந்த சொரூபம் இருக்கணும். அந்த பெருமாள் எப்படி அந்த தேவத்தன்மையை அடையறான் அப்படின்னு சொன்னா
பிராட்டி இருக்கிறத பிராட்டினால தான் அவன் வந்து அந்த தேவத்தன்மையை அடையிறான். பிராட்டி இவனோட உரையறதுனாலதான் அந்த தேவத்தன்மையே பெருமாளுக்கு வருது. பெருமாளை தேவன், பெருமாள் தேவன்றது பெருமாள் தான். மீதி யாரும் ஔபச்சாரிக பிரயோகம். உபச்சாரமா இந்திரன் தேவன் சந்திரன் தேவன் சொல்றதுதான் ஔபச்சாரிக பிரயோகம். பிரதானமான தேவன்றது யாரு அப்படின்னு சொன்னா எம்பெருமான் தான். அதனாலதான் எம்பெருமான் தேவன் அப்படின்றத இருக்கிறதுனால்தான் மற்றவாள்லாம் தேவன் இல்லை. அது முக்கிய அர்த்தத்துல தேவன் பெருமாள்ன்றதுனால்தான் சுவாமி தேசிகன் என்ன பண்ணார், தேவோ ந சுபமாதனோதி அப்படின்னு சொன்னார். நகா சுபமாதனோதி தேவா அப்படின்னு சொன்னார். யார் இடத்துல கோயில்ல உரையக்கூடிய பெரிய பெருமாளை ரங்கநாதனை சொல்லச்சு ரங்கநாதன் அது இதுன்னு சொல்லல, தேவகா. ஏன்னா அவன் தான் பரமபதத்திலேருந்து அப்படியே சத்தியலோகம் வழியா அயோத்தி வழியா இங்க வந்திருக்கான். அவன் பிரம்மதேவனுக்கும் தேவன், ஆராத்திய தேவனா இருந்தவன். அவன் தான் தேவன். மற்றவன்லாம் அவனுடைய பேர் வச்சுருக்க. இப்போ நான் ஸ்ரீதரன் பேர் வச்சிருக்கேன், அது மாதிரி இன்னொருத்தர் பத்திரின்னு பேர் வச்சிருக்கா. அந்த மாதிரி இதுவே தவிர முக்கியார்த்தத்துல தேவசப்தம் அவனுக்கு தான் புரியும். அதே மாதிரி திருவேங்கடமுடையான் விஷயத்திலையும் கோயில் திருமலை பெருமாளை கோயில்னு சொல்றமே, அந்த திருவேங்கடம் தேவோ தயா சதகம் ஏதவாதயம் அப்படின்னு சொல்றேன். அந்த இடத்துலயும் திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாசன் அவன் இவன் அப்படின்லாம் சொல்லலை. 108 ஸ்லோகத்துல எத்தனையோ சம்போதனம் பண்ணிருக்காரு, அந்த பெருமாளை நாமாவா சொல்லிருக்காரு. ஆனா இந்த இடத்துல தயாசதயத்தை யார் பண்ணா அப்படின்னு சொல்ல வரைச்சே தேவன், நமக்கெல்லாம் மங்களம் கொடுக்கறது யாருன்னு சொல்லிட்டு தேவன் அப்படின்னு தேவசப்தம் முக்கியார்த்தம். அந்த தேவசப்தம் எப்படி தேவசப்தம் வருது, அந்த தேவத்தன்மை இருக்கவனுக்கு தான் தேவசப்தம். யாருக்கு அந்த தேவத்தன்மை இருக்கு, மற்ற தேவத்தினா இல்லை, அதெல்லாம் ஔபச்சாரிக பிரயோகம். அதனால தான் சொன்னேன் உபச்சாரமா சொல்றது. பெருமாளுக்கு எப்படி அப்படின்னா ஸ்ருதியே சொல்றது, சிராட்டியோட கூட மகாலட்சுமியோட கூட இருக்கிறதுனாலதான் அவனுக்கு தேவத்துவம்னு வருது. தேவனா இருக்கிற எம்பெருமான் தேவத்தன்மையை அடையிறானே எதனாலன்னா பிராட்டியோட கூட. அதுதான் திருமணி ஆழ்வாரும் திருவில்லா தேவரை பேரேமின் தேவு, திரு இல்லைன்னா அவனை தேவனே தேர்ந்தெடுக்காதே, நிச்சயம் பண்ணாதே அப்படின்னு சொல்ற. அப்போ பெருமாளை நாம உயர்த்தியா சொல்றோமே பிரம்மம் அது இதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு காரணம் எப்படி என்னன்னா பிரம்மணி ஸ்ரீனிவாசே அப்படின்னு சொன்ன. அதனால ஸ்ரீ அங்க அவன் இடத்துல வசிக்கிறதுனாலதான் அவனுக்கு அந்த பிரம்மத்துவம் வருது. அப்போ யார் அதுல முக்கியம்? பெருமாளுடைய தர்மத்தை இவ உடனிருந்து நடத்துறான்னு இங்க சக தர்மச்சரின்னு சொல்றது, சரின்னு சொல்றது. அப்படின்னா இந்த சகசப்தத்துக்கு பெருமாளை காட்டிலும் இவள் தான் ஒரு படி உயர்ந்தவள் அப்படின்னு. சரி, இப்போ உயர்ந்தவள்னு சொன்னா அவளை முன்ன சொல்லி பெருமாளை ரெண்டாவது தள்ளிடலாமே சுலபமா அப்படின்னு சொன்னா, அதுக்குதான் என்னதான் இவன் வந்து உயர்ந்தவனா இருந்து இந்த லௌகிக திருஷ்டாந்தத்துல உயர்ந்தவனா இருந்து இவன் தான் வந்து அந்த சிகிச்சையை முழு மூச்சா உதவிகரமா இருந்து அவனோட கூட அந்த டாக்டரோட பண்ணா கூட பேஷண்ட் கிட்ட ஒருபோதும் அவன் நேரம் வந்து டீல் பண்ண மாட்டான். யார் முதல்ல அவன் ஏற்றிருந்தானோ அவன் தான். இவன் சககாரியாவே கூட அவனுக்கு கீழே தான் இருப்பான். உங்க டாக்டர் எல்லாம் சொல்லுவார் அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர, நான் தான் இந்த கேஸை டீல் பண்ண உங்களுக்கு ரைட் அவரோட நானே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன்னு கொடுக்க மாட்டேன். அதுதான் அந்த சககாரியினுடைய தன்மையும் கூட. இது எங்க இருக்குதுன்னா, எந்த குணமும் லோகத்தில் இருக்கிற எந்த குணமும் அந்த
பிரம்மமா இருக்கக்கூடிய தம்பதிகளா இருக்கக்கூடிய எம்பெருமான இடத்துல இல்லைன்னா அது லோகத்துல எந்த குணமும் எங்கேயும் இருக்காது. லோகத்துல ஏதாவது நாம ஒரு குணம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த குணம் நிச்சயமா எம்பெருமான இடத்துல இருக்கும். அந்த நியாயத்துலதான். அதாவது இப்போ வரும் பவித்ரானாம் பவித்ரம் மங்களானாம் ச மங்களம் அப்படின்லாம் சொல்றது. இதெல்லாம் எப்படி எம்பெருமானுக்கு வருது அப்படின்றத பட்டர் சாதிக்கிறார். என்ன பட்டர் சாதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, தவஸ்பர்ஷாதி சம்ஸ்வதி கமலே மங்களபதம் தவேதன்னோபாதே உபனிஷதம் ஸ்ரீரசியதா பிரசூனம் புஷ்யந்தீமபி பரிமளர்த்திம் விகதிஷுஹு நச்சைவந்த்வாதேவம் வதத இதி கஷ்டித் தவயதே அப்படின்ற ஸ்லோகத்துல தவஸ்பர்ஷாதீசம் ஸ்பிருசதி கமலே மங்களபதம், உன்னுடைய ஸ்பர்ஷத்தினால தவஸ்பர்ஷாதீசம், உன்னுடைய ஸ்பர்ஷத்தினால உன்னுடைய சம்பந்தத்தினால எம்பெருமான் இருக்கானே அந்த எம்பெருமானுக்கு மங்கள பதம் வருது. சம்ஸ்கிருதி மங்கள பதம், எம்பெருமான் அந்த மங்களத்தன்மையை அடையிறான். சரி, உனக்கு என்னாச்சு அப்படின்னா, சவேதன்னோபாதே உபனிபதிதம் ஸ்ரீரசியதா, உனக்கு எந்த உபாதியினாலே இது வரல. பெருமாள் மங்களம்னு சொல்றது, இப்போ மங்களம் மங்களானாம் இதான் பவித்ரானாம் பவித்ரம்பியோ மங்களானாம் பெருமாளை சொல்றதுன்னு சொல்றமே, உடனே ஒரு கேள்வி வரும். சுவாமி தேசிகன் கூட மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம், மங்களமா இருக்க பொருளுக்கெல்லாம் இவன் மங்களமா இருக்கா, அந்த தன்மையை அளிக்கிறா அப்படின்னு சொல்லி. லோகத்துல என்னென்ன பொருள் மங்களம்ன்றது, மஞ்சள்ல மங்களம் இருக்குது, பொண்ணுல மங்களம் இருக்குது, புஷ்பத்துல மங்களம் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த மங்கள தன்மையெல்லாம் எப்படி வருதுன்னா அந்த மங்களங்களுக்கெல்லாம் மங்களமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த பெருமாளுக்கு மங்களம்ன்றது இவள்னால வருது அப்படின்னு, இவளுடைய சேர்க்கையினால பெருமாளுக்கு மங்கள பதம் வருது, மங்களத்தன்மை வருது. தவஸ்பர்ஷாதீசம் சுசதி கமலே மங்களபதம் பாதேஹே உபனிபதிதம் ஸ்ரீரசியதா சவேதம் நோபாதேஹே. இந்த தன்மை இருக்குதே அது உனக்கு ஒரு உபாதி பிரயுக்தமா வரல, தானா அது விழுது உன்னிடத்துல, அது தானா இருக்குது. ஏன்? ஸ்ரீரசியதா, ஸ்ரீஹின்றதுனால அப்படியே அப்படி. ஏன் அப்படின்னா இது பட்டர் ஸ்லோகம். பட்டருடைய திருத்தகப்பனாரான ஆழ்வான் சாய்க்கிறேன், ஐஸ்வர்யம் யதேஷ பும்சி யதிதம் சௌந்தர்ய லாவண்யயோ ரூபம் யஜ்ஜஹி மங்களம் கிமபி யல்லோகே சதி சித்ததே தத்சர்வம் ஸ்வததீனமேவா. அதான் மங்களம் மங்களானாம் சுவாமி தேசிகன் சொன்னார். ஐஸ்வர்யம், லோகத்துல ஐஸ்வர்யம்னு ஒரு இடத்துல திகழ்றதுன்னா அந்த இது என்ன, அது என்ன மாதிரியான இருக்கட்டும், சௌந்தர்யம் லாவண்யம் ரூபம் அது இது எது இருந்தாலும் என்ன, இந்த ஐஸ்வர்யம் இருக்குது அப்படின்னு லோகத்துல சொல்லப்படுறது எல்லாம் தத்சர்வம் ஸ்வததீனமேவா, உன்னுடைய அதீனமே எல்லாம், உன்னுடைய அதீனத்தினாலதான் இது மங்களமா இருக்குது. இவன் ஞானவானா இருக்கான், இவன் புத்திமானா இருக்கான், இவன் தனவானா இருக்கான், இவன் தானியவானா இருக்கான், இவன் கருணாவானா இருக்கான் அப்படின்னு சொன்னா எல்லாம் உன்னுடைய அதீனத்தினாலதான் அந்த மங்கள தன்மை தான் அவனுக்கு ஐஸ்வர்ய தன்மை தான் வருது. அதான் அதனால சவேதம் நோபாதேஹே, உனக்கு இந்த இது உபாதி பிரயுக்தமா வரல.
பெருமாளுக்கு உபாதி பிரீத்தம் வந்திருக்கு. நீ சேர்ந்து இருக்கிறதுனால அவன் மங்களமா இருக்கான். ஆனா நீ மங்களமா இருக்கிறதுன்றது இயற்கையா நீ மங்களமா இருக்க. ஏன்? ஸ்ரீ ரசியதா, நீ ஸ்ரீங்கிறதுனால என்ன, ஸ்ரீன்றது எல்லாத்தையும் எது லோகத்துல உயர்த்தியான பொருள்களோ அதெல்லாம் ஸ்ரீ அப்படின்னு சொல்றோம். உயர்ந்தவாளை சொல்லத்தே ஸ்ரீ ஸ்ரீமதி அப்படின்னு சொல்றோம். உயர்ந்த புஸ்தகத்தை சொல்லத்தே ஸ்ரீராமாயணம் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு சொல்றோம். ஊரை சொல்லத்தே ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு சொல்றோம். எல்லாத்துக்கும் அந்த ஸ்ரீ ஸ்ரீமதி அப்படின்னு போடுறோம். உயர்ந்த பொருள்களுக்கெல்லாம் இப்ப நமக்கு நம்ம பத்திரிகைலாம் அனுப்புறோம், அவளுடைய அனுகிரகம் நமக்கு வேணும்னா உடனே அவரை ஸ்ரீ ஸ்ரீமதி அப்படின்னு விളിக்கிறோம். அதனால நீ என்ன அந்த பேரே என்ன, அந்த உயர்ந்த தன்மையே நீதான். உன்னாலதான் அந்த உன்னுடைய சம்பந்தத்தினால்தான் மற்றத்துக்கெல்லாம் உயர்ந்த தன்மை வருது. உன்னுடைய அதீனத்தினால நீ போட்ட பிச்சை அதுக்கெல்லாம். லோகத்துல இன்னும் கூட புறத்தாழ்வான் சாய்க்கிறேன், லோகே வனஸ்பதி பிரகஸ்பதி தாரதன்யம். ஒருத்தனை வனஸ்பதி மரம் மாதிரி இருக்கான்டா, ஒன்றும் ஞானமே இல்லை. ஒருத்தனை இதுவா இருக்கான், பிரகஸ்பதியா இருக்கான், எல்லாம் தெரிஞ்சவனா இருக்கான் அப்படின்னு கொண்டாடுறாரு. அதெல்லாம் எதனால அந்த தாரதன்யம் எல்லாம் அப்படின்னா, அந்த லோகே வனஸ்பதி பிரகஸ்பதி தாரதமியம் யஸ்யா பிரசாத பரிணாமம். இந்த சரஸ்வதி இருக்காள சா பாரதி, அந்த பாரதியா இருக்கிற அவளுடைய பிரசாத பரிணாமம் இருக்குது, இவன் இடத்துல கம்மியா இருக்குது, அதனால இவனை வனம்னு சொல்றான், மரம் மாதிரி இருக்கான். அவன் இடத்துல அதிகமா இருக்குது, அதனால அவளுடைய பிரசாத அனுகிரகம் அதிகமா இருக்குது, அதனால பிரகஸ்பதினு சொல்றான். ஆனா சா பாரதி பகவதி தாசி, அவளும் உனக்கு தாசியா இருக்கான். அதனால இப்போ அவ கலைமகள்னு அவளுக்கு பேர் இருக்கிறது கூட, அவளுடைய அனுகிரகத்தினால வனஸ்பதினு சொல்றதுலாம் கூட அவளே உனக்கு தாசியா இருந்து ஒன்னால கற்றுத்தான் அவ கலைமகள் அப்படின்னு. வித்யக்கு அதிபதி அப்படின்னு அவளை சொல்றது எதனால என்ன, இதனாலதான். அதனால எல்லாமே ஸ்ரீ. அதனால நீ ஸ்ரீன்னு உனக்கு பேர் இருக்கிறதுனால நீ ஸ்வதா நீ எல்லா இதுவும் வச்சுருக்க. ஸ்ரீஹி அப்படின்னு உனக்கு பேர் இருக்கிறதுனால எல்லாம் நிருபாதிகமா உனக்கு இருக்குது. எம்பெருமானுக்கும் அது நீ இருக்கிறதுனால இருக்குது. இப்போ இதுல இருந்து என்ன ஆகுது, பட்டர் சாய்ச்சிருக்காரு. அதுக்கு மேலேயும் அதுக்கு உதாரணம் சாய்க்கிறார். என்ன சாய்க்கிறாருன்னா, பிரசூனம் புஷ்யந்தீமபி பரிமளஜிகதிஷு நைவம் த்வாதேவம் ஸ்வதத இதி கஷ்டித் தவயதே. புஷ்பத்துக்கு ஒரு வாசனைன்னு ஒன்று இருக்குதே, மல்லி புஷ்பம் ஒரு விதமான வாசனையை கொண்டது மல்லிப்பூன்றோம், செண்பகப்பூன்றோம், மகிழம்பூன்றோம். அந்த புஷ்பத்தை ஏன் மல்லி செண்பகம் அது இதுன்னு சொல்றோம்னா, அந்தந்த வாசனையை கொண்டு அதுக்கு சிறப்பு சொல்றோம். அந்த புஷ்பத்துக்கு தான் அந்த சிறப்பு. அந்த பரிமளம் எங்கேருந்து வந்ததுன்ற கேள்வியே கிடையாது. அந்த புஷ்பத்துல அந்த மல்லி வாசனை இருக்கிறதுனால மல்லி புஷ்பம்ன்றோம், செண்பக வாசனை இருக்கிறதுனால செண்பக புஷ்பம்ன்றோம். அது போல என்ன, இவளுடைய சம்பந்தம் பெருமாளுக்கு இருக்கிறதுனால இவளுக்கு எப்படி அது வந்ததுன்றது கேள்வியே இல்லை. இவளே அந்த இதுதான். அப்ப ஸ்ரீரசியதா அப்படின்னு சொல்ற. இப்போ இதனால என்ன ஆகுதுன்னா, பெருமாளுடைய ஏற்றத்துக்கே இவள் தான் காரணம். அப்படி பெருமாளுடைய ஏற்றத்துக்கே இவதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டா. அதனாலதான் இந்த ஸ்ரீ சப்தத்தை நினைச்சுதான் ஆளவந்தார் கூட என்ன சொல்ற, உன்னை நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன். ஸ்ரீரித் ஏவச்ச நாமதே பகவதி
ப்ரூம கதம் துவாம் வயம். நான் எப்படிமா உன்னை ஸ்தோத்திரம் பண்ண முடியும்? உனக்கு ஸ்ரீன்னு பேர் இருக்குமா? அசாதாரணமான எல்லா விசேஷங்களுக்கும் சேர்க்கக்கூடிய ஸ்ரீன்னு இருக்குது. அதனால உன்னை நான் எப்படி ஸ்தோத்திரம் பண்றேன்? ஏன்னா லோகத்துல எதை பார்த்தாலும் ஸ்ரீ இந்த இவருக்கு ஒரு ஏற்றம் இருக்குது, அவருக்கு ஒரு ஏற்றம் இருக்குது, அவருக்கு ஒரு ஏற்றம் இருக்குது. அதனால அவளை ஸ்ரீ 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 ஸ்ரீன்றா. இப்போ எல்லா ஏற்றத்தையும் சொன்னாதானே ஸ்ரீயை சொன்னதா ஆக முடியும். புரியல? 1000 பேர் இருக்கானா, 1000 பேர் இருக்கானா 1000 பேருக்கும் ஸ்ரீ 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 ஸ்ரீன்னு சொல்லிகிட்டே இருக்கா. 1000 பேருக்கும் ஒரே ஏற்றமா இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏற்றம் இருக்குது. அப்போ எப்படி சொல்ல முடியும் அந்த ஸ்ரீனுடைய ஏற்றத்தை? ஸ்ரீரித்யேவ நாமதே பகவதி பூமகதம் துவாம் வயம். அதனால நான் எப்படிமா உன்னை இது பண்றது அப்படின்னு சாய்க்கிறேன். அதனால இந்த இடத்துல பெருமாளுக்கு, ஆனா அப்படி இருந்தா கூட எல்லா வஸ்துவும் பெருமாளுக்கும் பிராட்டிக்குமா தான் இந்த இடத்துல இருக்குது. பெருமாளுக்கும் பிராட்டிக்குமா தான் இருக்குது. அந்த பெருமாள் இவளுக்கு சேஷியா இருந்து இவளுக்கு உபயோகப்படுது. அதாவது இவளுடைய தன்மையினால பெருமாள் தேவனா பிரகாசிக்கிறான். அப்படி பிரகாசிக்க கூடியவன் அவன் மேம்பட்டவன். ஏன்னா அவன் பத்தியோ இல்லை. அப்போ எப்படின்னா இவளுக்கு சேஷியா இருந்து அவன் இவளுக்கு உபயோகப்படும். அப்படின்றதையும் பட்டர் அதையும் சாதிக்கிறார். அவனுக்கு சேஷியா இருந்து இந்த மாதிரி பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு. சேஷித்வே பரம புமான் பரிகராக்கியதே தவ ஸ்பாரணே அப்படின்னு சாய்க்கிறேன். சேஷித்வே பரம புமான். பெருமாள் எம்பெருமான் என்ன பண்றான்? இவளுக்கு சேஷியா இருந்து இவளுக்கு விஷயத்தை கொடுக்குறான், அதிசயத்தை உண்டு பண்றான். அதனால இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு பிரியாதவளா இருக்கா. விட்டு பிரியாதவளா இருந்து அவனுக்கு கீழ்பட்டவளா இவ இருந்து பத்னி பிரவேசன பரதந்திரையா இருந்து அவனுடைய காரியத்தெல்லாம் கூட இருந்து நடத்துறா அப்படின்றதுதான் இதுல தேறின பொருள். அதனால இவளுக்கு பிராதானியமும் இருக்குது, அதே சமயத்துல இவளுக்கு பரதந்திரமும் இருக்குது. பெருமாள் தன்னுடைய தர்மத்தெல்லாம் இவளை துணை கொண்டு நடத்துறான். ஆனா அவனுக்கு சுவாமித்துவம் இருக்குது, பசித்துவம் இருக்குது. இப்படி ஒருத்தருக்கு ஒரு விதத்துல ஏற்றம் என்ன, ஒருத்தருக்கு அதான் பெருமாளுக்கு சுவாமித்துவம் பதித்துவம் அப்படின்ற ஏற்றம் இருக்க செய்தே இவளால் அவன் பெருமைப்படுறான்ற தன்மை அவனுக்கு இருக்குது. இவ பதி பாராட்டியா இருந்து பத்னி வேஷத்தினால இருந்து இவ அவனோட சேர்ந்து கைங்கரிய தர்மத்தை அனுஷ்டிக்கிறா அப்படின்றது இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் நிதானமா, அதாவது எந்த விதமான வேகமும், அதான் வேகம்னா ஒரு ஆக்ராதிகள்லாம் இல்லாத ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை கொண்டு அவன் தானே பத்தி அவன் தானே மேல் அப்படின்னு இவ பத்தினா இவக்கு அப்படின்னு ஏதோ சில அம்சங்கள் நமக்கு தெரிஞ்சுட்டு வச்சு அதனுடைய ஆக்ரகம் அதனுடைய இதை கொண்டாடிண்டு அப்படியெல்லாம் பார்த்தா இந்த விஷயம் எப்பவுமே பிடிபடாது. அதனால இறநிலை உணர்வருது அப்படின்னு ஆழ்வார் அதனால்தான் சாட்சி. இறநிலைய பெருமாளுடைய நிலைய உணர்வது ரொம்ப கஷ்டம்னு. அதனால பெரியவாள் சொன்னதை
எந்த விதமான கேள்வியும் கேட்காம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேள்வி கேட்காத கண்மூடித்தனமா அப்படியே ஒத்துக்கணுமா அப்படின்னு நாஸ்திகவாதம் கூடாது. அதான் கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கி எதனா மாத்திரை கொடுக்குறதுன்னா கூட இந்த வியாதி இந்த மாத்திரையினால போகும்னு சொன்னா கூட சில பேருக்கு ஒரே நாள்ல நல்ல உடம்பா இருந்ததுன்னா ஒரே நாள்ல ஒரு மாத்திரை கொடுத்து சரி பண்ணிடுறான். இல்லைன்னா 4 நாளைக்கு 4 மாத்திரை கொடுக்குறான், இல்லை 4 அரை மாத்திரை கொடுக்குறான். ஏன் கொடுக்குறான்? ஒரே வாக்கு கொடுத்தா ஏற்றுக்காது. இதுக்கு மாத்திரை டோஸும் அதிகமாக கொடுக்கணும். அதே சமயத்தில் ஒரு மாத்திரை கொடுத்தா கூட ஏற்றுக்காது. ஆனால் அரை மாத்திரை 1/4 மாத்திரைன்னு குறைச்சி கொடுக்குறான். ஆனால் மாதிரி இந்த விஷயத்தை நம்முடைய ஞான சக்திக்கு தகுந்தா போல என்ன பண்ணணும்? பெரியவாள் காட்டின வழி இருக்குதே, இந்த சகதர்மச்சரியும் சௌரேகன்றதுக்கு நிதானமா இந்த சகசப்தார்த்தம் எப்படி இங்க உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்றத பெருமாளுடையவும் பிராட்டியுடையவும் அந்த ஸ்வரூப ரூப குணங்கள்லாம் சொல்லியிருக்காளே, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கிட்டு நமக்கு எவ்வளவு ஞான சக்தி இருக்கோ அந்த மாதிரி வாங்கிட்டு அதை ஆக்ஷேபம் பண்ணாம ஒண்ணுக்கு ஒண்ணு இசைஞ்சு அவ சொல்றபடி போனோம்னா இது தெளிவு பிறக்கும். அதனால இந்த இடத்துல சகதர்மச்சரியும் சௌரேகே அப்படின்னா எம்பெருமானும் இவளும் துல்லிய யோக க்ஷேமத்துல இருக்கவோ அப்படின்றத நன்னா தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுட்டு அதன்படிக்கு பெருமாளும் பிராட்டியும் இந்த சிருஷ்டியாதிகள்லாம் இது பண்ணி அதான் இவளிடத்துல இருக்கக்கூடிய வியாமோகத்தினால பெருமாள் என்ன பண்றான்? இவளுடைய புருகுட்டி பட்டனா இருந்து கண் பார்வையை பார்த்து குருவி நெருப்பை பார்த்து அந்த என்ன பண்றான்? இது பண்றான், லோகத்தெல்லாம் படைக்கிறான். இவளுக்கு அவன் வியாமோகம் உண்டு பண்றதுக்காக மோட்ச பிரதத்துவம் பண்றான். அப்படின்னு மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை அப்படின்னு பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இசைஷிகளா அப்படியே இருந்து அந்யோன்ய பாவத்தில் இருந்து இதெல்லாம் யாரும் ஏற்படுத்தினதில்லை. அவர்களுக்குள்ளேயே அவர்களா விபஜிக்கின்ற கூறுகள் அப்படின்னு சொல்ற சுவாமி தேசிகன் சொல்லுச்சு. இத எந்த இடத்துலயும் இல்லை, அவளுடைய சொந்த இஷ்டத்துல இது மாதிரி பண்ணியிருக்கான். இதை தெரிஞ்சுக்கணும். இப்போ பெருமாளோட கூட இன்னொரு விஷயமும் சொல்றோம். இந்த சேத்தனா பிரபஞ்சமும் பெருமாளை விட்டு பிரித்தான் இருக்குது. சரீரமா இருக்குது, அவன் சரீரியா இருக்கான் அப்படின்னு. நான் உன்னை அந்நியிலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அந்நியிலை. நான் உன்னை விட்டுட்டு இல்லை, நீ என்னை விட்டுட்டு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ என்னைக்கானா அது பிரியுறதா? அப்போ அதை போலியா இந்த பிராட்டி? அப்போ அதெல்லாமும் கூட இருக்கான்றதுனால அப்படி சொல்லலாமான்னா அப்படி சொல்லக்கூடாது. அதுதான் அது எண்ணிலடங்காத எம்ப்ளாயர் இருக்கான்னு சொன்னமே, அதை போல இந்த நான் உன்னை அந்நியிலேன் கண்டாய் நாரணனே நீ என்னை அந்நியிலை அப்படின்னு சொல்றது. இது இவா 2 பேரும் ஒருமித்த கருத்தா அந்த ஜாயிண்ட்னு ஒண்ணு சொன்னமே, அந்த மாதிரி இதை தெரிஞ்சுட்டு நாம இந்த சகசப்தார்த்தத்துல எப்படி பிராட்டியும் பெருமாளும் இருக்கா, பிராட்டியும் பெருமாளும் இருக்கான்றத நாம தெரிஞ்சுட்டு தெளிவா இருக்கணும். சகதர்மச்சரியும் சௌரேஹே அனுகிரகமயம் மனசே நித்யமத்யாத நிகிரகம் கவிதாத்மஜ கல்யாண குணசாலினே தரக்கம் உண்டு ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவழி சடகோபாகீயதிவத்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்க பூர்வ ஷடஜித்யதீசான பதாஸ்ரே ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.